ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்று கொல்லிமலை ஏரியா ஐயா ஊர் பேர் என்னங்கய்யா? ஐயா சேலக்கண்டி. இது சேலக்கண்டி முத்தண்ணா அவர்கள் அதிக்கட்டி பேரூராட்சி செயலாளர் மற்றும் சமூக ஆர்வலர் மற்றும் சிறு விவசாயி அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் முதல்ல இந்த பேரூராட்சி தலைவராக செயலாளராக எத்தனை வருடமாக இருக்கிறீங்க? நான் அதிக்கட்டி பேரூராட்சி செயலாளராக ஒரு 12 வருஷமாக இருக்கிறேங்க. 12 வருஷமா தொடர்ச்சியாகவா? தொடர்ச்சியாக இருக்கேன். சரிங்க. இப்போ உங்கள் சேவையில் எப்படி இருந்துச்சுங்க? சேவை அதிக்கட்டி பஞ்சாயத்தில் கட்சி பணியை நல்லா பண்ணுறதுனால சரி எனக்கு மறுபடியும் மீண்டும் அதிக்கட்டி செயலாளர் பதவி மறுபடியும் கொடுத்தாங்க. இந்த பொறுப்பு மறுபடியும் கொடுத்ததுனால நான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போவும் சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கிறேன். அந்த பேர் இருக்கு. ஆமாங்க. நல்லா திருப்திகரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கேன். சரி, அது கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு நல்ல விவசாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஒரு சிறு விவசாயி, ஆனா நல்ல விவசாயி, நல்லா பண்றேன். அதான் நல்ல விவசாயி, சிறு விவசாயி, நல்லா தரமா பண்ணுவோம். இப்ப போகத்துக்கு என்னெல்லாம் போட்டிருக்கீங்க ஐயா? வெள்ளை பூண்டு போட்டு இப்ப எடுத்து வித்துட்டேன். நல்ல விலை கிடைச்சதுங்களா? சுமார் விலை கிடைச்சது. அப்புறம் இது கேரட் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இல்லை, நான் போய் கேள்விப்பட்ட இடத்துல எல்லாம் இப்போ கொஞ்சம் வரத்து கம்மி, ரேட்டும் கம்மினாங்க. பூண்டுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதில் போன வருஷம் எல்லாம் நல்லா விலை கிடைச்சது அதையும் சொன்னாங்க. போன வருஷம் நல்லா விலை கிடைச்சது, இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி. நீங்கள் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லைங்க, கேரட் போட்டிருக்கோம். இங்கிலீஷ் காய்கறி கேரட் போட்டிருக்கோம். எடுக்கிற மாதிரியும் இருக்கு, இப்போதான் பயிரும் ஆகுற மாதிரி இருக்கு. அறுவடை பண்ணுற டைம் நெருங்கிருச்சு. ஆமாங்க. அது அறுவடைக்கு எத்தனை நாள் ஆகுங்க ஐயா? இன்னும் ஒரு 1.5 மாசத்துல. 1.5 மாசம். இப்போ 1.5 மாசத்துக்கு நீங்க தண்ணி ஊற்றணுமா இல்லை? தண்ணி நாங்க மைக்ரோ மூலியமா தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்கோம். பாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. உங்களுக்கு இந்த போரு கிணறுங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? போர் இருக்கு. கிணறு இயற்கை கிணறு. இயற்கை கிணறு. ஆமாங்க. சரி. அப்புறம் இந்த பன்னி காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, காட்டெருமை கிளாட்டு இருக்கு. காட்டெருமை கிளாட்டு இருக்கு, பன்னி கிளாட்டு இருக்கு. அப்புறம் காட்டெருமைக்கெல்லாம் நாங்கள் சுற்றி மின்வேலி போட்டிருக்கீங்க. வராத மாதிரி தடுத்துருக்கோம். ஆமாம், கஷ்டப்பட்டு நம்ம விளைச்சல் போட்டிருக்கோம் இல்லையா? ஆமாம். அது சரி, ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன். சோலார் எர்த்து. இப்போ சமூக ஆர்வலர்னு எல்லா பொது இடத்துக்குலாம் போறீங்களாமா? பொது இடத்துக்குலாம் போவாங்க. பொது சேவையெல்லாம் செய்வோம். நம்ம வயசானவங்களுக்கு, முதியோர்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், செய்வோம். உங்களை கேள்விப்பட்டு நான் எங்கள் ஊர் கீழ்குந்தால இருந்து உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேங்க ஐயா. சரிங்க. சரி, சமூக ஆர்வலர் மெயின், விவசாயி மெயின். பதவி ஒரு பக்கம் இருந்தாலும் மெயின் சமூக ஆர்வலர் விவசாயி. விவசாயி. சரிங்க. இப்போ உங்களுக்கு பொழுதுபோக்கு என்னங்க ஐயா? பொழுதுபோக்கு டெய்லி போய் பொதுமக்களை சந்திக்கிற வேலை தான் எனக்கு வேலை. அது இந்த வார்டில் போய் என்ன பிரச்சனைனா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, போய் அமைச்சரை பார்க்கறது, பண்டு வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மக்கள் பணிக்காக போய் வரீங்க. தோட்டத்து பக்கமே போறதில்ல. பேரு. சரிங்க. உங்களுக்கு பெர்மனன்ட் ஆளுங்க வேலை செய்யறவங்க சுமார் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 5 பேர் தான். 5 பேர். ஆமாங்க. இப்போ ஆள் குறைபாடு குறைபாடெல்லாம் இல்லை. பிரச்சனை இல்லை. இப்போ ஆள் கூப்பிட்டாலும் மேன் பவர் வருவாங்க. அப்பப்போ டெம்பரரி ஆளுங்க ஜென்ஸை கூப்பிட்டுக்குவீங்க. ஆமாங்க. இப்போ சமீபம் மழை பெஞ்சதுங்களா? மழை பெஞ்சு ஒரு 10-15 நாள் ஆச்சுங்க. தூரல் மட்டும்தான்? தூரல் இல்லை, நல்ல மழையே பெஞ்சது. நல்ல மழை பெஞ்சதுங்களா? சரிங்க. உங்க போன பிறகு கிடைக்கல, இங்க விசாரிச்ச அண்ணனுக்கு இருந்தாலும் இருக்கலாம். நாங்க நல்லபடியா நீங்க இருந்தீங்க. எனக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றிங்க.